ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? உடம்பு சரி இல்லைங்க, சளிங்க, ரொம்ப சளி பிடிச்சிருக்குதுங்க. முந்தா நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு தலைக்கு நைட்டு குளித்தங்களா, அப்படியே போய் படுத்த மூடி நீர் கோர்த்துக்கு சாட்டுறது அப்படியே குமிஞ்சோம்னால மூக்குலேருந்து சளி வருதுங்க. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க. காலையிலேருந்து ஒன்றுமே முடியலைங்க. நேற்றுமே அவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு அங்கே கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 9:30 10 ஆயிடுச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து கை காலெல்லாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி வலி, காய்ச்சல் வேறு. அப்படியே மாத்திரை மட்டும் ஒன்று வீட்டில் இருந்ததுங்க, அதை மட்டும் போட்டுட்டு கம்முன்னு கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு எங்கேங்க முடியலன்னு படுத்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தாங்க செய்கிறதா இருக்குது. நம்மளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுக்குற கால் இல்லைங்க. எல்லாத்துக்கும் கூப்பிட்ட இடத்துக்கு குரல் கொடுத்தா உடனே அங்கே போய் என்னன்னு ஏற்கணுங்க. யார் எந்திரிச்சு வந்துங்க கூட எனக்கு அது வேணும் இது வேணும் ஏற்க மாட்டாங்க. கூப்பிட்டாங்கன்னா எனக்கு அங்கே படுத்துக்கிட்டே என்ன ஏற்கிறாங்கன்னு புரியலினாலும் ஒரு தடவை போய் என்னன்னு கேட்டு வந்துட்டு மறுபடியும் கொண்டு போய் கொடுக்கணுங்க. ஆனால் நம்மளுக்கு யாருங்க இருக்கிறாங்க? உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம பெற்ற தாய் தப்பம் போயிட்டாங்கன்னு வைங்க, நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. எவ்வளோ முடியலைனாலும் நம்ம தாங்க நம்மளுக்கு பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் உயிரை வச்சு இவங்க எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு சேவை செஞ்சு நம்ம உயிர் வாழணுமான்னு இருக்குதுங்க. நம்மளுக்கு நம்ம என்ன தான் செஞ்சோம்னாலும் நல்ல வேறுங்கிறதும் கிடையாதுங்க. எவ்வளோ செஞ்சாலும் நல்ல வேறு கிடையாதுங்க. கஷ்டமாக இருக்குதுங்க. நல்லா பரவாயில்ல, நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாங்க அவ்வளோ செய்கிறாங்கன்னு நினச்சி பார்க்குறதுக்கு யாரும் இல்லைங்க. செஞ்சு கொடுக்குறது தான் அதோட கடமை முடிஞ்சுதுங்க. வேற என்னங்க பண்ண முடியும்? சாப்பாட்டில் 1008 குறை. தண்ணி உட்காந்துக்கிட்டால் தண்ணியோடு மோந்துட்டு வைக்க மாட்டேங்கிறான். சோறு திங்கிறதுங்கிறாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. ஒன்று மறந்துச்சுன்னா அதுக்காக அத்தனை முண்டை ஓடுறாங்க. என்னங்க எனக்கு கண்டாரோலி முண்டானி இடையில எனக்கு பிடிக்காதுங்க. அந்த வார்த்தையே தான் கேட்குறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? போகிறதுக்கு கெதி இல்லைங்க, எங்கேங்க போக முடியும்? சங்கடமாக இருக்குங்க. சரி, வாழறதுக்கே விருப்பம் இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேங்க. ஆனால் நம்மெல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. அந்த சிக்கா சூர்யாலாம் பாருங்க, அதுக்கெல்லாம் என்னங்க கஷ்டப்படுது? அந்த ஆள் குடும்பத்தை விட்டு போட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டு போட்டு புருஷனை விட்டுட்டு இந்த 2 குழந்தைகளை பற்றிங்கூட அக்கறை இல்லாமல் எப்படி தான் இப்படியெல்லாம் அதுங்க சந்தோஷத்துக்காக வாழ்கிறாங்களோ. நம்மளாலெல்லாம் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் இவங்கெல்லாம் பாசம் காமிச்சாலோ இல்லையோ நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடலான்னு தாங்க தோணுது. தவிர தப்பான வழியில் ஒவ்வொன்று தோண மாட்டேங்குது. சுமி பாவம், நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த ஆளுகோடையில் எப்படி தான் குடும்பம் நடத்துனீங்களோ பாவம். அந்த ஆளே சொல்கிறான்னு பார்த்தீங்கல்ல, நான் 6 வருஷமாக உத்தமனாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்போ இவனோட வந்ததுக்கப்புறம் தான் உத்தமனாக வாழ்ந்துருக்குறேன். பொண்டாட்டியோடு இருக்கும்போது அவன் மோசமானவனாக சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறேன். இதை விட வேறு என்ன வேணும் அத்தாச்சி? நீ தப்பு பண்ணிட்டு அந்த அம்மாவை போட்டு ஏன் அந்த பாடு வருத்துற? அதுதான் வர வேண்டாங்குதில்ல, அவங்க வீட்டுக்காவது போகாதுன்னு தொலை வேண்டியது தானே. சுமி, சீக்கிரமாக உங்கள் சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையாவது நிம்மதியான வாழ்க்கையாக பார்த்து அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. போதுங்க, பொம்பளையாக பிறந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து இருக்கிறதெல்லாம் போதுங்க. உங்களுக்கு எந்த ஆள் சாக வரைக்கும் வரமாட்டான். அதனால் நீங்கள் இந்த ஆளையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவன் நல்ல விதமாக உங்களை பார்த்துக்குவான்னு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் சின்ன பையனுக்கு கூடி சீக்கிரத்தில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழுங்க. என்ன பொம்பளையாக பிறந்தா ஆம்பளை என்ன தப்பு பண்ணாலும் அப்பா முடியலைங்க.
கரும காலையிலேருந்து இப்படி தாங்க வதச்செடுக்குது. ஒரு 5 நிமிஷம் என்னால் நிம்மதியாக உட்காந்து பேசக்கூட முடியலைங்க. கஷ்டமாக இருக்குதுங்க. சாப்பிட முடியலைங்க. சாப்பிடும்போது தும்மல் வந்துன்னா மூக்கில் போய் சோறு மாட்டிக்குதுங்க. கருமம். சீ, என்னங்க பண்ணுறது? அதுதாங்க சுமி, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. ஏனுங்க ஒரு பொம்பளை ஏங்க எல்லாருமே அந்த சுமி திட்டுறீங்களா? அதோட இடத்துல மற்றவங்க நம்ம இருந்தால் எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆளெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தாலோ இல்லை பொண்டாட்டி வீடு தேடி போச்சு இல்லைங்க. இவன் என் பொண்டாட்டியே இல்லைன்னு ஸ்டேஷனில் போய் சொல்கிறான் அந்த ஆள். அவங்க ஸ்டேஷன் மூலியமாலாம் போய் இந்த ஆள் ஸ்டெடியாக இருந்து நான் அவளை விட்டுட்டு வர்றேன், எப்படியாவது நம்ம குடும்பத்தோடு சேர்றேன்னு சொன்னால் கூட அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஆளை பற்றி ஏதாவது சொன்னாலே பொண்டாட்டி கேவலமாக அந்த ஆள் தப்பு தப்பாக பேசு. எப்படிங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்து 3 குழந்தை பெற்றவங்களா ஒரு கூட இருக்கிற ஒரு கூத்தியாளுக்காக இவ்வளோ ஒரு தரந்தாழ்த்தி ஒரு மனைவியை பேசுவாங்களா? மனைவியை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டீங்களா? அதோட விட்டுரு அவங்கள. தினம் மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா ஒரு பொம்பளையா? ஏன் உன்னால் தான் கூட இருந்து உங்கள் பேரனுங்களா பசங்களையெல்லாம் பார்க்க முடியல. அந்த ஒரு பொம்பளையாக அதை உட்காந்து பார்த்துக்கிட்டுமே அதையும் ஏன் இவ்வளோ மன உளைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? சுமி, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த ஆளுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வாழுங்க. இந்த ஆள் சாக போகிற நேரத்துக்கு வருவான். சம்பாதிக்கிற வயசுலையெல்லாம் சம்பாரித்து எவ்வளோ ஒருத்திக்கு கொடுத்து போட்டு நாளைக்கு சம்பாதனையெல்லாம் ஒன்றையுமே இல்லை. இந்த ஆள் கிடையில விழுந்தோன்னையுமே தூக்கி ரோட்டில் ஓடும்போது நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த ஆளுக்கு அக்காலாம் அள்ளிட்டு அப்புறமா இந்த ஆளுக்காக தாலி எடுத்து எல்லாம் இதுவும் பண்ணி கொண்டு அடக்கம் பண்ணணும். போங்க, நீங்கள் இவனை தூக்கி போட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. வேறு என்ன பண்ண முடியுங்க? இந்த மாதிரி தப்பான ஆளுக்காகலாம் காத்துக்கிட்டு இருக்கணுங்கன்னு அவசியம் இல்லை. பொம்பளைகளுக்கு வாழணுங்கிற உரிமை இருக்குது, சட்டத்திலேயே இடம் இருக்குது, பெண்களும் வாழலான்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புறம்போக்குக்காகலாம் இந்த மாதிரி புறம்போக்கு புருஷனுக்காகலாம் காத்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை. யார் என்ன பேச முடியும்? யார் என்ன பேசினா என்ன? உங்களுக்கு நல்லா வாழ்க்கைன்னு தோணுச்சுன்னா போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. சீக்கிரமாக பண்ணுங்க. எங்களுக்கே இதெல்லாம் பார்க்கும்போது மன உளைச்சலாக இருக்குதுங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்லையெல்லாம் ஒரு ஆம்பளை இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டோம்னா அப்படி ஸ்டேஷனில் கட்டின பொண்டாடி பிடிச்சி கொடுத்துட்றான்னா அவனுக்கு தண்டனை என்ன? அவனை டைவர்ஸ் பண்ணி ஒதுக்கி விட்டு போட்டு வேறு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். அதுதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை. அவன் சந்தோஷமாக வாழ்ந்து உங்கள் முன்னாடி அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். பெத்த வயனுக்கு ஒரு செயின் ஒரு பொண்டாட்டி வாங்கி கொடுத்தாலும் என்ன தப்பு இருக்குது? எவ்வளோ ஒருத்தைக்கு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. இருக்கும்போதே இன்னொன்று வாங்கிட்டு வந்து ஓட்டு அழகு பார்க்குற அவளுக்கு தாலிக்கு 5 பவுனில் தாலி செஞ்சு ஓட்டு அழகு பார்க்குற. நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே, வேறு யாரும் இல்லையே. உன் பொண்டாட்டி உன் பசங்க உன் பையனுக்கு தானே செயின் வாங்கி போட்டிருக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் என்ன குறைஞ்சிட போகுது சம்பாதிக்கிற காசில்? இப்போ இவளை கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றுறதுக்கு போகிற. அப்போல்லாம் அவனுக்கு காசு இருந்த தெரியல. உன் பையனுக்கு செயின் வாங்கி போட்டாங்க, ஏன் ஒரு ஏசி வாங்கி போட? உங்ககிட்ட என்ன வருமானம் இல்லாமல் இருக்குதா? ஆனால் உன் சாவெல்லாம் கடைசி காலத்தில் எப்பேற்பட்ட சாவு வரப்போகுது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீ செய்கிற பாவத்துக்கெல்லாம். சுமி, சந்தோஷமாக இருங்க கல்யாணம் பண்ணி. யாரும் உங்களை தப்பாகவே நினைக்க மாட்டாங்க, யாரும் தப்பாக பேச மாட்டாங்க. அது இந்த ஆள் உங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் இந்த ஆளே சரியில்லை, அதனால் நீங்கள் இதுக்காகலாம் ஃபீலே பண்ணாதீங்க. யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், அது சரியாக அமையலைன்னா அடுத்த வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கிட்டு போக வேண்டியதானே. பொம்பளைலாம் என்ன எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோன்னு ஏதாவது அவசியம் இருக்குதா என்ன? இல்லைல்ல. சந்தோஷமாக வாழுங்க. குட் நைட். நான் பேசுகிறது எதாவது தப்பாக இருந்தால் கமெண்டில் ஓடுங்க. ஒரு பொண்ணா அவங்களும் ஒரு பெண்ணா அவங்களோட மனசு என்னன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, குட் நைட்.
டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.